இதோட 20 வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கணும். அதுலேயும் நேற்றுக்கான மேட்சான எம்ஐ vs ஆர்ஆர் சீரியஸாக அந்த மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் எனக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து எம்ஐ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. அதில் வந்து 2 ஓப்பனர்ஸுமே சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாங்க. ப்ளஸ் மிடில் ஆர்டர் கூட கொஞ்சம் கொலாப்ஸ் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு நேதில் வதேராவும் ஒரு திலக் வர்மாவும் ஒரு வேறு லெவல் இன்னிங்ஸ் ஆடினாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அதுலேயும் ஒரு திலக் வர்மா பயங்கரமாக ஆடினார், பயங்கரமாக கேம் எடுத்துகிட்டு போனார், பயங்கரமாக கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடினார்னு சொல்லலாம். அவர் கூட பார்ட்னர்ஷிப் கொடுத்த நேதில் வதேராவும் ஒரு வேறு லெவல் இன்னிங்ஸ் ஆடினார், பயங்கரமாக அக்ரெசிவ் ஷாட் ஆடினார், பயங்கரமாக 2 பேர் இந்த கேம் எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மும்பை வந்து ஒரு டைமில் நம்ம யோசிக்கும் போது எப்படியும் 200+ கன்ஃபார்மாக அடிப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் அவங்க அடித்தது வெறும் 189. என்னடா வெறும் 189 தான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க கடைசி 4 ஓவரில் அவங்க அடித்த ரன்ஸ் ரொம்ப கம்மி. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோஸ்ட் அண்டர்ரேட்டட் கிரிக்கெட்டரான சந்தீப் சர்மா. ஆமாங்க, சீரியஸாக சந்தீப் சர்மா மோஸ்ட் அண்டர்ரேட்டட் கிரிக்கெட்டர்னு தான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். முக்கியமாக சந்தீப் சர்மாவுக்கு நேற்றுக்கான மேட்ச் ஒரு கம்பேக் மேட்சாக தான் அமைஞ்சது. இருந்தாலும் பயங்கரமாக போட்டு அவரோட 5-4 பயங்கரமாக போட்டு அந்த 5-4 எடுத்துன்னு சொல்லலாம். 5-4 16 சீரியஸாக அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவர் அந்த 5-4 எடுக்கும்போது அவரோட ரியாக்ஷன்லாம் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு. நம்மளுக்கும் அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சந்தீப் சர்மா மாதிரி ஆளெலாம் இந்தியன் டீமில் இப்போ கன்சிஸ்டண்ட்டாக இடம் பிடிச்சிக்க வேண்டியவர். ஆனால் அவருக்கு இந்தியன் டீமில் இப்போ இடம் இல்லை. இருந்தாலும் ஐபிஎல்லில் அதுவும் அவரோட கம்பேக் மேட்ச்சில் இந்த மாதிரி ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததில் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா வந்து ஆர்ஆர் வந்து பேட்டிங் பண்ண வந்தாங்க. அதில் ஆர்ஆருக்கு அந்த ஓப்பனர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லரும் ஜெய்ஸ்வாலும் ஓப்பனிங் வந்தாங்க. 2 பேருமே பயங்கரமாக ஆரம்பித்தாங்க, பயங்கரமாக ஆடினாங்க. பவர் பிளேயில் 61 ஃபார் நோ லாஸ் இருந்தாங்க. அந்த டைமில் கரெக்டாக மழை வந்து ஒரு எம்ஐக்கு வந்து ஒரு பிரேக் போட்டாங்க. கரெக்டாக மழை வந்து கொஞ்ச நேரத்தில் மேட்ச்சை வந்து ரீஸ்டார்ட் ஆச்சு. பட் எம்ஐக்கு அந்த மேட்ச்சை வந்து பிடிக்க முடியல. சீரியஸாக சொல்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ஸ்வாலோட பேட்டிங் சீரியஸாக வேறு லெவலில் ஆடினாருங்க. ஜெய்ஸ்வால் 104 நாட் அவுட். சீரியஸாக ஒரு வேறு லெவல் இன்னிங்ஸ் தான் எனக்கு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு ஜெய்ஸ்வால் வந்து ஒரு ஃபார்ம்லேயே இல்லை இந்த சீசன் ஃபுல்லாக. ஆனால் இந்த மேட்ச்சில் கரெக்டாக ஃபார்முக்கு வந்து ஒரு வேறு லெவலில் இன்னிங்ஸ் ஆடினான்னு சொல்லலாம். அது அவரை பொறுத்த வரைக்கும் இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் 100. அதுவும் ஜெய்ஸ்வால் வந்து ஒரு பயங்கரமாக ஷாட்ஸ் ஆடினார், பயங்கரமாக கேம் எடுத்துகிட்டு போனான்னு சொல்லலாம். ஆக மொத்தம் ஆர்ஆர் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் ஹெல்ப்புக்கு 18.4 ஓவர்ஸ்லேயே இந்த சேஸை வந்து ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் இதனால ரொம்ப அப்செட்டாக தான் செஞ்சாங்க. ப்ளஸ் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுக்குமே இது ரொம்ப அப்செட்டாக தான் இருக்கும். பார்க்கலாங்க இதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் எப்படி ஆட போகிறாங்க. ஆர்ஆர் வந்து இந்த வின்னிங் மூமெண்ட்டை அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பற்றி உங்கள் கருத்து என்னவோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஜே கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.